கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 12:40. இந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள் என்றார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய இரண்டாம் வருகை பற்றி லூக்கா எழுத்தாளன் அறிவிக்கிறாரு. ஆண்டவருடைய வருகை நம்ம நினைக்காத நேரத்தில் வருவார். திருடன் வருகிற விதமாய் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களை நம்ம பூமியில பார்க்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி போன்ற சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நம்ம உணர்கிறோம். ஆகவே நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். முதலாவது அவர் இந்த பூமிக்கு இரட்சகராய் வந்தார். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக இரட்சகராய் வந்தார். ஆனால் இப்பொழுது வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாய் பூமியை நியாயந்திருக்க வரப்போகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். எனவே அவரை சந்திக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அதங்க லூக்கா சொல்றார், ஆயத்தமாக இருங்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதை விட இது முக்கியமான காரியம் ஆண்டவருடைய வருகை. ஆகவே எப்பொழுதும் விழித்திருந்து ஆயத்தமாக இருங்க சொல்லி எல்லாம் வேதத்தில் எச்சரிப்புகளை பார்க்கிறோம். எச்சரிப்புகளை கேட்டு நாம கவலையினமா இல்லாதபடிக்கு ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்போம். 5 புத்தியுள்ள கன்னிகள் இப்படி ஆயத்தமாக இருந்தபடினால மணவாளனோடு கூட பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நாம் புத்தியுள்ள கன்னிகளாய் மணவாளன் கூட சேர்க்கப்பட ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, இந்த நாள கொடுத்த எச்சரிப்பின் செய்திக்காக நன்றி. வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அப்படின்னாலே வருகைக்கான அடையாளங்களை பூமியில நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க மீண்டும் ஒரு விஷயம் லூக்கா எங்களுக்கு எச்சரித்த வார்த்தைக்கு நன்றி. இது பிறகு நாங்கள் செயல்பட உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.